குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சியின் கோடான கோடி வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் 14 நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த 12 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் எந்த வித மாற்றங்கள் இருக்க போறதில்லை. அதே சமயத்துல ராசியிலே சனி இருந்து ஜென்ம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறதும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்ன, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு மே 1ஆம் தேதி, அதாவது வருட பிறந்து 2 வாரங்கள் கழித்து இடம்பெறுகிறார். அந்த ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன், காற்றே இல்லாதவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு தப்பிச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த 2024 தமிழ் புத்தாண்டு உண்டுங்க. 10 கதவுல ஒரு கதவு திறந்துருச்சப்பா அப்படிங்கிற சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சில பிரச்சனைகள் அதே இப்ப பெரிய பிரச்சனையா வரும்னு நினைச்சா அது ஈஸியா முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஒரு 5 விஷயத்துல 1 சால்வ் ஆயிடுச்சு, இன்னும் 4 இருந்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பையும் ஒரு பெரும் மூச்சையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு 10ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதை பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. தொழில் கொஞ்சம் மேன்மையாகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி, கடன், அது மூலமா கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். அதாவது நம்ம பண நெருக்கம், 2ஆம் இடத்துல ராகு இருந்து பயங்கரமான நெருக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த விஷயத்துல, இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இடம் விற்று பணம் வர்றதும், அதே சமயத்துல ஒரு பணம் கொடுத்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திரும்பி சில ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கொடுக்கிறதுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு மாதிரி மன சஞ்சலமும் இறுக்கமான சூழ்நிலையும் இருந்ததுல கொஞ்சம் தனிஞ்சு கொஞ்சம் நார்மலான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ளலாம். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதனால் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் டிராவலிங் எதிர்பார்த்துட்டு கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தான் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற விஷயத்துல இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி நடக்குதுங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உண்டு, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படும் பட்சத்தில். ஸோ அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி குழந்தைகள், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரியா எப்படி பாஸ் பண்ணுவானா, கடைசி நேரத்துல நல்ல மார்க் வாங்கிடுவானா, கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் அவனோட பெஸ்ட்டுக்கு வரமாட்டேங்குது, மெமரியில நிறைய மிஸ் பண்ணிடுறாரு, படிச்ச அளவுக்கு மார்க் வாங்க மாட்டேங்கிறாரேங்கிற கவலையில இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் கொஞ்சம் நல்லா பண்றாங்க, ஓரளவுக்கு அவங்க கான்ஃபிடன்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்குது. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கல்விஸ்தானத்தையே குரு வலுப்படுத்துகிறார். கொஞ்சம் அவங்களுக்கு மெமரி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடிய, இறுதி டைம்லயாச்சும் ஓரளவுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்வேகத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது முயற்சி, இதுவரைக்கும் வியாபாரம் பொழிஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி, அந்த வியாபாரம் தலை தூக்குற மாதிரி சில அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்துல இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தாயாரோட உடல்நலம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியும் கரெக்டான டாக்டர் தெரிஞ்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இடம் மாற்றம், வெளிநாடு போகக்கூடியது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி விஷயங்களுக்கும் அருமையான விஷயங்களாக இருக்கிறது. அதே சமயத்துல ஒரு கடன்பட்டு சுப விரயங்கள் பண்றது, அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இது வரைக்கும் நம்மளால முடியலைங்கிறது இப்போ கொஞ்சம் முடியும். இப்போ கொஞ்சம் பணம் போக்குவரத்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிலீஃபா வந்ததுங்க. இது வரைக்கும் நம்ம டைட்டா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. சில கடன் பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சிட்டேன், கொடுக்க வேண்டியது கொஞ்ச நாள் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு 4ஆம் இடத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கம் 2023 25 வரைக்கும் இருக்கிறாரு. அதுல இந்த ஒரு ஆண்டு 4ஆம் இடம் கொஞ்சம் குரு 12ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவத்தை பார்ப்பதனால் ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு 20-30% அந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டேங்கிற ஒரு உணர்வை
கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக 2024 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது 100க்கு ஒரு 2-3 தடவை அதை தீர ஆலோசனை செய்து கொண்டது அதுக்கப்புறம் அதை செய்வதுதான் நன்று. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி.